எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க. இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பாருங்கள், நல்லா ரோடு பேசிங்கில் அமைஞ்சிருக்குதுங்க. 1 ஏக்கரா 90 சென்ட்டுங்க. 1 ஏக்கரா 90 சென்ட்டு நல்லா ரோடு பேசிங்கில் இருக்குதுங்க. வடசெரு பூமியை வந்துடு இந்த ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே காட்டுக்குள்ளே வந்துக்கலாமுங்க. இதானுங்க காடு. இது எங்கே இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா, கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்குதுங்க. முத்தூர் கேள்விப்பட்டிருப்பீங்க, 10ஆம் நம்பர் முத்தூர், அது அந்த ஊரில் இருக்குதுங்க. இது ஏக்கரா 1,20,00,000 ரூபா சொல்கிறாருங்க. 1 ஏக்கரா 90 சென்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குதுங்க, ஓட்டு வீடு வீடு, காம்பவுண்டுங்கிற பாத்ரூம், வெளி பாத்ரூம் இருக்குதுங்க. மாட்டு செட் இருக்குது. இதில் தனி போரு சர்வீஸுங்க. சப்பு போட்டு சப் மூலிமா எல்லா பக்கமும் ட்ரிப்ளிகேஷன் மூலிமா பாய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. 1,20,00,000 ரூபா கேட்குறாருங்க. அதுலேருந்து குறைச்சி பேசலாமுங்க. சருவுன்னு பார்த்திங்கன்னா வட சருவு, மண்ணுன்னு பார்த்திங்கன்னா செம்மண்ணுங்க. பூமி நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வாஸ்துக்கு பார்க்குற மாதிரி இதுன்னா 100% கேரண்டிங்க. ஏன்னா கன்னி மூளை ஏறி ஜலமூலை ஏறி ஜம்முன்னு இருக்குதுங்க. எங்கேயும் கட்டாகலைங்க. ஜலமூலையெல்லாம் நல்லா இழுத்து இருக்குதுங்க. வடசெரு பூமியாக வந்துடுதுங்க. போனால் வந்தால் நம்ம வந்தால் போனால் இருக்கிற மாதிரி நல்லா புது வீடுங்க கட்டி வச்சுக்கிறாங்க. நல்ல முறையாக இருக்குது பாருங்கள். இது மாட்டு செட்டுங்க. மாடு கட்டுற மாதிரி ஒரு செட்டு போட்டுக்கிறாங்க. கிணத்துக்கடவுலேருந்து கிணத்துக்கடவு வந்தீங்கன்னா இப்போ பகவதிபாளையம் போகிற ரோட்டில் 2.5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பூமி ரீச் பண்ணிக்கலாமுங்க. கிணத்துக்கடவு பழைய பஸ் ஸ்டாண்டு கட்டுற புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரே ரோடுங்க, நேராக காட்டுக்குள்ளேயே வந்துடுங்க. மரத்துக்கு வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 20 வயசு 22 வயசு இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரேட் வச்சுன்னு சொல்லி தள்ள வேண்டாமுங்க. பார்த்துட்டு பிடிக்கலைன்னா விட்டுருங்க. அது வரைக்கும் முழுசாக பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை பிடிச்சதுன்னா நீங்கள் பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணலாங்க.